வெல்கம் டு ரெஜினா சமையல். குக்கரில் நம்ம ரசம் சாதம் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ரெண்டே வெந்தயம் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிட்டு பூண்டு தட்டி வச்சுக்கிறேன், போட்டுக்கிறேன். மிளகும் ஜீரகமும் தட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வறுந்தவொடனே ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் அனலை குறைச்சி வச்சுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 3 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு 20 நிமிஷம். இந்த தக்காளி வதங்கினோடனே மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ரசப்பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம், சாம்பார் பொடி வீட்டில் இருந்தாலும் கடையில் இருக்கிற மாதிரி வாங்கி போட்டுக்கணும். இதெல்லாம் தீயாமல் வறுத்து விட்டுட்டு 1க்கு 4 தண்ணி வைக்கலாம், 3 தண்ணி வைக்கலாம். உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும், அதை செய்யுங்க. உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் தண்ணி அளந்து வச்சுக்கிறேன். 11 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு கொதி வந்தவுடனே அரிசி போடணும். கொதி வந்தவுடனே காட்டுறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு தண்ணி கூட கொஞ்சமாக புளி கரைச்சி அதையும் அளந்துக்கணும். அளந்து தான் நான் 11 டம்ளர்னு சொன்னேன். புளி ஊற்றணுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லலை, நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அரிசி போட்டுக்கலாம். கொதி வந்துடுச்சு. ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் தான் பருப்பு, நிறையா போடக்கூடாது. குழைய வேகணும். தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைங்க. நான் கரெக்டாக வச்சுருக்கிறேன். இல்லைனா கூட நீங்கள் ஊற்றி திரும்ப வேக வச்சுக்கலாம். இப்போ இது கொதித்து வேகணும், குழைய வேகணும். மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி திறந்தாச்சு. சாதம் பாருங்கள், குழைவாக இருக்குது. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கி சர்வ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே அளவில் செய்யுங்க.